ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க த மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ தான் இது. நான் என்னோடய டயட்டில் வந்து டீ இல்லாமல் என்னோடய டே ஸ்டார்ட் ஆகவும் செய்யாது, டீ இல்லாமல் என்னோடய டே ஃபினிஷ் ஆகவும் செய்யாது. நிறைய கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க, இவ்வளோ டீ எடுக்கக்கூடாது, இது அன்ஹெல்த்தி, நீங்கள் ஏன் டீ எடுக்கிறீங்க, டீ எடுத்தால் எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய டவுட் உங்களுக்கு வருது. நீங்கள் நிறைய கேட்குறீங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் நிறைய பேர் இந்த ரெசிபி வீடியோ கூட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபி வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். அதாவது என்னோட வெயிட் லாஸ் டீ ரெசிபி. இந்த டீ எடுத்துக்கிட்டு நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன், டீ எடுத்த வெயிட் லாஸ் ஆகுமா, பால் தான் நம்ம வெயிட் லாஸுக்கு எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குல்ல. அதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் இந்த வீடியோவில் இருக்குது. என்னோட ஸ்பெஷல் வெயிட் லாஸ் டீயோட அந்த டீ தூள் பவுடர் இருக்குல்ல, அதுவும் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். டீ சாப்பிட்டு கூட நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, நான் எடுக்கிற இந்த ஸ்பெஷல் டீ தூள் தான். அதாவது என்னோட ஸ்பெஷல் டீ பவுடர், வெயிட் லாஸ் டீ பவுடர். இது எப்படி ரெடி பண்ணுறது? இந்த டீ பவுடர் போட்டு நீங்கள் பாலில் டீயோ காஃபியோ போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். என்னென்ன சேர்க்கணும் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க. ரொம்ப காசு கம்மி, நீங்கள் அலையவே வேண்டாம். எல்லாம் நமக்கு நார்மலாக கடையில் கிடைக்கிற பொருட்கள் தான். இந்த வெயிட் லாஸ் டீ பவுடர் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சுக்கு எடுத்துக்கிறேன்னா, சுக்கு வந்து நான் 100 கிராம் தேயிலை எடுத்திருக்கேன். அதுக்காக நான் 30 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடிகளில் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றலாம். இடிகள் பார்த்துட்டு தயவு செய்து சிரிக்காதீங்க. ஏன்னா அந்த கல்லோட மேல் பகுதி வந்து வீட்டில் வேலை நடக்கிறப்போ ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நிறைய தேடணும், கிடைக்கவே இல்லை. பொருட்கள்லாம் நம்ம மாற்றுறப்ப ஏதோ மிஸ் ஆகிருக்கு, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய கடையில் நான் தேடினேன், எனக்கு இதுக்கான அந்த கல் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால தான் கம்பி யூஸ் பண்ணுறேன். கல் தனியாக கிடைக்காது. அந்த கம்பி மேல் பகுதியில் வரும் இல்லை இடிக்கிற அந்த கம்பி, அது வந்து தனியாக கிடைக்காது, ரெண்டும் சேர்த்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது இருக்குது, அதனால தான் நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சோன்னே நான் வாங்கிடுவேன். தயவு செய்து சிரிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து சுக்கை நல்லா இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 15 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். 100 கிராம் தேயிலை தூளுக்கு 15 கிராம் ஏலக்காய், 2 கிராம்பு தான் போட்டிருக்கேன். கிராம்போட ஃப்ளேவர் வந்து பெருசாக பயங்கரமாக இருக்கும், அதனால் 2 கிராம்பு போட்டிருக்கேன். 30 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன். பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ தேயிலை தூள், நான் வந்து இங்கே லோக்கலில் கிடக்க ஒரு தேயிலை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், குரோமா. அதோட நேம் வந்து குரோமா. நீங்கள் உங்ககிட்ட என்ன தேயிலை தூள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதுதான் போடணும் அந்த மாதிரி கிடையாது. 100 கிராம் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ காஃபி தான் குடிப்பீங்கன்னா காஃபி தூள் சேர்க்கலாம். 100 கிராம் காஃபி தூள் சேர்க்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி இப்போ எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பவுட்ரு பண்ணி எடுத்து நான் இப்போ ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். நான் வீட்டுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே நாங்கள் இதில் தான் நான் டீ தூள் போடுறேன். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெயிட் லாஸுக்கு சொல்ல வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து டீ சாப்பிட்டு கூட கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் இது சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, நீங்கள் எப்படி டீ போடுறீங்க, இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த ரெசிபியும் இன்றைக்கி இது கூடவே ஷேர் பண்ணுறேன். நான் இந்த அளவு பால் எடுத்துக்கிறேன், எப்படி டீ போடுறேன் அப்படிங்கிறது. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா டைட் பண்ணி முடிக்குங்க. இதோட ஃப்ளேவர் வந்து போகக்கூடாது. இதோட ஃப்ளேவர் தான் இதில் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம அந்த டீ குடிக்கிறப்போ அந்த சுக்கோட ஃப்ளேவர், அந்த ஏலக்காய் ஃப்ளேவரில் வரப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கிராம்பு நான் சொன்ன மாதிரி 2 கிராம்பு போட்டால் போதும், அதிகமாக போடவே வேண்டாம். ஏலக்காய் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போடலாம். ஏன்னா சிலருக்கு வந்து ஏலக்காயோட ஃப்ளேவர் ஹையாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குங்கன்னா நீங்கள் ஒரு 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய் போட்டுக்கோங்க. சுக்கு நான் சொன்ன அளவு போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். இந்த மாதிரி நான் இந்த பாக்ஸில் போட்டு நான் மூடி வச்சுப்பேன். இதுதான் எங்களோட எல்லாரோட டீ தூள். இதுதான். இது தீர நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பேன். இப்போ டீ போடுறது நான் எனக்காக எப்படி டீ போடுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1/2 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். இது ரொம்ப குட்டி கிளாஸ், அதனால 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். பெரிய கிளாஸுக்கு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் பால் தான் எடுப்பேன். பேலன்ஸு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ பால் காய்ச்ச போகிறேன்னா, இது வந்து நல்ல கெட்டி பால் தான், பேக்கெட் பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தூள் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அந்த டீயோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக இறங்காது. அதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சிடுவோம். அதனால் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம இப்போ காய்ச்சிருவோம். ஸோ வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்னோடய தேவைக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு விட வேண்டியது தான். பால் வந்து நல்லா காயட்டும். இப்போது இடையிடையே எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் ஏதாவது வச்சு கிளறி விட்டாலே போதும். இப்போ டீ காஞ்சிடுச்சு.
இப்போது ஒரு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதுதான் என்னோட டீ, என்னோட வெயிட் லாஸ் டீ ரெசிபி. ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தது. சில நாள் பார்த்தீங்கன்னா அந்த டீ தூள் தீந்துடுச்சு அப்படின்னா நான் நார்மல் டீ தூளில் போடுவேன், அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி போடுறேன்னு. இதுதான் என்னோட ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னா கண்டிப்பாக இதுதான். நாங்கள் இது போட்டு குடிக்கிறனால தான் நானே நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க பால் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகாது, நமக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது, இது யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயந்தான். அதோட பின்புலம் பார்த்தீங்கன்னா இதுதான். கண்டிப்பாக இப்படி எடுக்கிறனால தான் எனக்கு வெயிட் லாஸ் ஆகுது, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ப்ளஸ் நல்ல பசி கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பசி கண்ட்ரோல் ஆகும், உங்களோட மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சுக்கு எடுக்கிறோம் இல்லை, சுக்கு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே நம்மளோட மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் என்னோட வெயிட் லாஸ் டீ ரெசிபி. நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஷீஜா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.